நம்ம புது பட்டு வாங்கியிருக்கோம். ஊர்ல இருந்து இல்ல. இது பேர் 10 ரூபா. இது 10 ரூபா. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். வால் நாங்கள் சின்னதாக இருக்குது. நாங்கள் இதான் வால் நினச்சிக்கிட்டோம். அதுக்கடுத்து தான் பெரிய வால் போடுறோம்னு தெரியும். அதுக்கடுத்து தனியாக வெட்டி எடுத்து இதில் வச்சு கட்டி பூட போகிறோம். வாங்க எவ்வளோ ஹைட்டு போகுதுன்னு பார்க்கலாம். நம்மளோட பட்டம் ரொம்ப உயரத்துக்கு போயிட்டு அது உடாம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நூலு கண்டே இழுக்குது. நம்மளோட பட்டம் நட்டுட்டு வருது. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. ஆனா ரொம்ப உயரம் போயிட்டு கண்டு அது பிடிச்சு வச்சுக்கோ. அது கீழே என்ன ஹைட்டு சுத்த விடு. நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த இடத்துலயே சுத்திக்கிட்டே இருக்கு. கண்ணை எரிக்குது. இந்த பட்டத்திலே முக்கியமானது இந்த வால் தான். அந்த வால் எவ்வளோக்குள்ள அதிகமாக பெருசாக நீளமாக கெட்டுதோமோ அதுக்கேற்ற மாதிரி பட்டம் உயரமாக பறக்கும். நீங்கள் அதிகமாக ரொம்ப நிறைய வால் அதிகமாக கட்டினீங்கன்னா ரொம்ப உயரம் பறக்கும். ஆனால் நீங்கள் வெயில் அடிக்க மாட்டோம் விட்டுறாதே. மனசுல தண்ணி தப்பி தாங்க முடியாது. வாழை கூட கொஞ்சம் அதிகமாக கட்டினீங்கன்னா இன்னும் ஹைட்டு உயரம் ரொம்ப அதிகமாக போகும். பட்டத்தை காற்று அடிக்கிற மாதிரி விடணும். காற்று இல்லாமல் விட்டா இது கீழே தான் வசதி கிடக்கும். அதிகமாக காற்று அடிக்க இப்போ சேர்த்து கேட்குதா? ஏதோ இப்போ கொஞ்சம் புறா போடுச்சு. உயரம் போயிட்டுனா உடலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே மட்டும் தான் கோபுரா போட்டிருக்கா. அங்கே பாருங்க. கொப்பு நடிஞ்சிடாத பாட்டு அந்த கம்பு இல்லைன்னு இந்த இதை உடச்சி வச்சு